அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் தியாகம்தான், தியாகக்கூடிய சரித்திரம்தான். அவர்கள் கூறக்கூடிய அனைத்தும் மார்க்கத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கக்கூடிய செயல்கள் தான். அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினார், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா. முஹம்மது அல்லாஹ்வின் ரசூல், அவர்களோடு இருப்பவர்கள் அனைவரும் காஃபிர்களுடைய விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள், தங்களுக்குள் இணக்கமாக இருப்பார்கள், அன்போடு இருப்பார்கள். அவர்களை பார்த்தீர்கள் என்றால் ருக்கு செய்தவர்களாக, சஜ்தா செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வே சொல்றான், நபித்தோழர்கள் சதா நேரமும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹா, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற அந்த வசனத்தை இறக்கினார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய இரவு தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு தினந்தோறும் அகீதா சார்ந்த தலைப்புகளில் பயான் கவனித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் உங்களிடத்தில் பேசுவதற்காக எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு சஹாபாக்களை நேசிப்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பை சொன்னவுடன் சிலருக்கு வெவ்வேறு விதமான கேள்விகள் உங்கள் தலைகளில் தோணலாம். சஹாபாக்களை நேசிப்பதென்றால் சஹாபாக்களை பின்பற்றுவதா? சஹாபாக்களை மார்க்கத்தின் மூல ஆதாரமாக எடுத்துக்கொள்வதா? சஹாபாக்களுக்கு வஹி வருமா? சஹாபாக்களை மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் பின்பற்ற வேண்டுமா என்று பல்வேறு சிந்தனைகள் வரலாம். ஆனால் முதலாவதாக சஹாபாக்களை நேசிப்பது சம்பந்தமாக தெளிவாக புரிந்து கொள்வோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நேசத்தை பற்றி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரையறுத்து தந்தார்கள். ஒரு முறை நபிகளாரிடத்தில் ஒரு நபர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும் என்று கேட்டதற்கு நபிகளார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த நபரோ, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதை தவிர வேறு எதையும் நான் சம்பாதித்து வைத்திருக்கவில்லை என்று பதிலளித்தார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடே நாளை மறுமையில் இருப்பாய் என்று கூறினார்கள். இந்த உலகத்திலே நாம் பல்வேறு விதமான நபர்களை நேசித்திருக்கலாம். எம் தாயை நேசித்திருக்கலாம், எம் தந்தையை நேசித்திருக்கலாம், எம் சகோதரர்களை, எம் பிள்ளைகளை, எம் மனைவியர்களை, எம்முடைய நண்பர்களை, வியாபார தோழர்களை, அல்லது வாலிபர்கள் தங்களுடைய காதலியை கூட நேசித்திருக்கலாம். ஆனால் எல்லா விதமான நேசங்களிலும் நாம் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த நேசம், நாம் வைக்கக்கூடிய அந்த நட்பானது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நேசமாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாம் மறுமையில் இருப்போம். இதனை நாம் சரிவர கவனித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு சமூகத்தை, ஒரு கூட்டத்தை, ஒரு நபர்களை நேசிக்க வேண்டியவர்களாக முழு தகுதியாக ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால், அது சஹாபிய கூட்டம்தான், நபித்தோழர்களுடைய கூட்டம்தான், நிச்சயமாக நேசிக்க தகுதி வாய்ந்த கூட்டம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ் தனது திருமறையில பல்வேறு விதமான வசனங்களை பத்தி பேசுறான். அதுல சில வசனங்களை அல்லாஹ் சொல்லும் போதுல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு சான்றளித்த கூட்டம் என்று பதிவு செய்கிறார். சூரா தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹா வஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹார் ஃபாலிதீன ஃபீஹா அபதா. நிச்சயமாக முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் இஸ்லாத்தை முதலாவதாக ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நற்செயல்களில் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி விட்டான்,
அல்லாஹ்வையும் அவர்கள் பொருந்தி விட்டார்கள். அதோட நிக்கல, அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்றான். மேலும் தொடர்ந்து நீரருவிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை இவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். உலாயிக தாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹுவால் சொர்க்கத்திற்கு சான்றளிக்கப்பட்ட நபர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தார்கள் என்றார் அவர்கள் நிச்சயமாக சஹாபாக்கள். அந்த கூட்டத்தினரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். பொருந்துவதென்றால் என்ன? அவர்களை அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் திருப்தி அடைந்து கொண்டான். இதுதான் கவனிக்கணும். மேலும் மேலும் வசனத்தில் மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அதாவது மக்கா வெற்றிக்கு முன்பதாக ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தடியில் நின்று பைஅத் பண்ணாங்க, உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, முஃமின்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் பைஅத் செய்த போது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து அவர்கள் மீது சாந்தியையும் அமைதியையும் இறக்கியருளி அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அமைத்தான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு கூட்டத்தை இங்கு நாம் பேசுறதுக்கு ஏன் முக்கியம் என்றால், இன்று பல்வேறு விதமான பிரிவுகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள் என்பது முதலாவதாக பிரிந்ததற்கான காரணம் சஹாபாக்களை அவர்கள் சரியாக கவனிக்க தவறியது. சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவர்களை வெறுக்க ஆரம்பித்து அவர்களை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றி அவர்களை சபிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பொருந்தி விட்டான் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை பற்றி நமக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. இது முதல்ல உணர்வு. ஏன் தகுதி கிடையாது? முதல்ல ஏன் பொருந்தி கொண்டான்னு நம்ம பார்த்தோம். அவர்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனா அவர்களை ஏன் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுல பல்வேறு விதமான தியாகங்கள் இருக்கலாம். அதில் ஒரு தியாகத்துடைய வரலாறு தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மக்காவாசிகளாக பிறந்தார்கள். மக்காவில் இருந்து அவர்கள் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறக்கல, மிக பெரும் செல்வ சீமான்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கோத்திரத்தில் அவர்கள் பிறந்தார்கள். தினந்தோறும் அணியக்கூடிய ஆடை என்பது மிக பெரும் ஒரு ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஆடையை அவங்க அணிஞ்சிட்டு இருந்தாங்க. அவர் தெரு வீதியில நடந்து போனாலே போதும், அவர்கள் சென்றதற்கு பிறகு மக்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் முஸ்அப் தான் இப்ப போயிருக்காரு. அவருடைய நறுமணம், அவருடைய வாசம் அவ்வளவு இதா இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபர்களில் அவரும் ஒருவர். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபிகளாரிடத்தில் மதீனாவிலிருந்து அன்சாரிகள் வருகிறார்கள். அன்சாரிகள் யார் சொல்லலாம், மதீனாவுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு, இஸ்லாத்தை பற்றி போதிப்பதற்கு உங்களில் இருந்து ஒரு நபரை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நபிகளார் அவர்கள் யாரையும் யோசிக்கல, எந்த ஒரு 10 நபரோ 15 நபரோ அனுப்பல, ஒரே நபர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் அனுப்பினாங்க. அவர்கள் தான் மதீனாவிலே பல்வேறு அன்சாரி தோழர்களை உருவாக்கினார்கள் இஸ்லாத்தை சொல்லி. அப்பேற்பட்ட முஸ்அப் அவருடைய காலம் பிரச்சாரத்தில் பயங்கரமாக இருக்கிறது. பத்ருடைய களம் வருகிறது. பத்ருடைய களத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள். அதனை தொடர்ந்து உஹதுடைய களம் வருகிறது. உஹதுடைய நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு தெரிந்திருக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடினால் ஒரு போர்க்களம் சிரமமானதை நாம் அறிந்திருப்போம். அந்த உஹதுடைய களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரிகள் வாள்களால் வரும் பொழுது ஒரே நபர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமியர்களுடைய கொடியை சுமந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஓடிக்கொண்டு நபிகளாரை பாதுகாத்தார். தங்களுடைய இரு கரங்களையும் இழந்தார். வலது கரத்தை இழந்தார், இடது கரத்தை இழந்தார், இரு கால்களையும் இழந்தார். அதே இழந்த கால்களோடு மரணம் அடைந்தார், ஷஹீதானார். தன் உடம்பில் 70 காயங்களோடு மரணித்த ஒரு நபித்தோழர். இவருடைய பேக்ரவுண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? செல்வமான ஆள் தானே, பணக்காரனான ஆள் தானே. தன் போடக்கூடிய ஆடையெல்லாம் அவ்வளவு பணமான ஒரு செல்வமான ஒரு இதாக தான் இருக்கும்.
ஆனால் அவருடைய மரண தருவாயில் அவருக்கு அணியக்கூடிய அந்த கஃன் ஆடை என்பது தலையை மூடுவாங்க, கால் தெரியும், காலை மூடுவாங்க, தலை தெரியும். கஃன் ஆடையில கூட அவங்களுக்கு அவ்வளவு ஏழ்மை அவங்க பார்த்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய தியாகம். இது ஒரே ஒரு சஹாபியுடைய ஒரு வரலாறு தான். ஆனால் எண்ணற்ற சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி செலவழித்த பல்வேறு வரலாறுகளை நம்மால் பார்க்க இயலும். இதுதான் நபித்தோழர்கள் மார்க்கத்திற்காக செல்வத்தை இழப்பார்கள், குடும்பத்தை இழப்பார்கள், சொத்துக்களை இழப்பார்கள், தங்களுடைய விருப்பமிக்க ஒரு பிள்ளையை கூட இழக்க தயாரானார்கள். அந்த சஹாபாக்களை வெறுத்தால், அந்த சஹாபாக்களை திட்டினார். அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளை செய்தார்கள். என் சமூகம் 73 கூட்டமாக பிரியும். பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகம் 72 கூட்டமாக பிரியும். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் வெற்றி அடையும். அந்த வெற்றி அடையக்கூடிய கூட்டம் யார் என்று சஹாபாக்கள் கேட்டபோது, அன அலைஹி வ அஸ்ஹாபிஹி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையில் இருந்தோமோ அதே பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் தான் அந்த கூட்டம் என்றார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏனென்றால் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை முழுவதும் தியாகம்தான், தியாகத்துடைய சரித்திரம்தான். அவர்கள் கூறக்கூடிய அனைத்தும் மார்க்கத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கக்கூடிய செயல்கள் தான் இருக்கு. அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஹு பைனஹும் தராஅம் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா. முஹம்மது அல்லாஹ்வின் ரசூல், அவர்களோடு இருப்பவர்கள் அனைவரும் காஃபிர்களுடைய விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள், தங்களுக்குள் இணக்கமாக இருப்பார்கள், அன்போடு இருப்பார்கள். அவர்களை நீ பார்த்தீர்கள் என்றால் ருக்கு செய்தவர்களாக, சஜ்தா செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வே சொல்றான், நபித்தோழர்கள் சதா நேரமும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹா, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற அந்த வசனத்தை இறக்கினார். இப்போ நம்முடைய காலத்துல ஒருத்தர் பிரச்சாரம் பண்ற பயான் பேசுறாரு அப்படின்னா, அல்லது இப்படி ஃபஜ்ர் தொழுவிட்டு நம்ம போகும்போது எல்லா விதமான எண்ணங்களையும் சைத்தான் கொண்டு போடுவோம். நீ தான்ப்பா ஃபஜ்ர் தொழுவன, மற்றவங்களாம் இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம், நீ தான் மற்றவங்களோட சிறந்தவன் என்பதாக பல்வேறு விதமான பெருமை அடிக்கக்கூடிய விஷயங்களை சைத்தான் நம்ம காதில் தூக்கி போடுவோம். அப்போலாம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆமாம் நம்ம மட்டும் தானே தொழுவணும், மற்றவங்க எல்லாம் வழிகட்டில் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் தவறில் இருக்கிறாங்க, தவறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு பெருமை உணர்வு நமக்கு வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம தான் சொர்க்கவாதி, மற்றவங்க எல்லாம் நரகவாதி, நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோம், மற்றவெல்லாம் அசத்தியத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு பெருமையை நம் உள்ளத்தில் வந்துடும். ஆனால் சஹாபாக்களை பார்த்தீங்களா, சொர்க்கத்திற்கு நீங்க வந்துடுவீங்க, சொர்க்கத்திற்கு உங்களுக்கு சான்றளிக்கப்படுகிறது என்ற விஷயம் தெரிந்த பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்படியா இருந்தது, நம்ம சொர்க்கவாதி தான்ப்பா, அல்ல நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மன்னிச்சிடுவான், நம்ம தண்ணி அடிப்போம் கூத்தடிப்போம், அந்த மாதிரியா இருந்தாங்க? கிடையாது. ஃபضலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய அருளை சதா நேரமும் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவர்களை நம்ம நேசிக்கணும். நேசிப்பது என்றால் வெறுமன வார்த்தையா சொல்லக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது அனைத்தையும் நாம் பின்பற்றுவர்களாக இருக்கும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என் தோழர்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கோங்க, என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்று 3 முறை சொன்னாங்க. எவ்வளவு தியாக வரலாறுகளை படைத்த ஒரு நபர்களை அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுக்காக, இறையச்சத்திற்காக, இஃப்லாஸிற்காக, பேருக்காக, பதவிக்காக அவங்க தியாகம் செய்யல. நாங்கள் தான் பிரச்சாரம் செய்கிறோம், நாங்கள் தான் கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று பெருமை அடிப்பதற்காக அவங்க செய்யல. அவங்க செஞ்சது
அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்ததற்காக, அல்லாஹ்வுடைய அந்த நற்கூலியை எதிர்பார்த்தவர்கள் ஒவ்வொரு மார்க்க பணிகளிலும் ஈடுபட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை நேசிக்க சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை நேசிக்க சொல்கிறான். யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர் என்னை வெறுத்ததன் காரணமாகவே அவர்களை வெறுக்கிறார்கள். அவர்களுக்கு யார் தொல்லை தருகிறாரோ அவர் எனக்கே தொல்லை தருகிறார். யார் சஹாபாக்களுக்கு தொல்லை தருகிறாங்களோ அவர்கள் சஹாபாக்களுக்கு தொல்லை தரல, நபிக்கே தொல்லை தர்றாங்க. நபிக்கே இடையூறு பண்றாங்க அர்த்தம். எனக்கு தொல்லை தந்தவர்கள் அல்லாஹ்விற்கு தொல்லை தந்தவர்கள். நபி தோழர்களுக்கு தொல்லை தந்தவர்கள் நபிக்கு தொல்லை தந்தவர்களாவாங்க. நபிகளாருக்கு தொல்லை தந்தவர்கள் அல்லாஹ்விற்கே தொல்லை தந்தவர் போர் ஆவார். இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இது. நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த காலத்துல நபித்தோழர்களுடைய விஷயத்துல பல்வேறு விதமான விமர்சனங்கள் நம்ம சந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில். நபித்தோழர்கள் தவறு செய்வார்கள், நபித்தோழர்கள் அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்தார்கள், அவர்கள் கூறுவதெல்லாம் நாம் அங்கீகரிக்க கூடாது என்று பல்வேறு விதமான விமர்சன பேச்சுகளை நாம் செய்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். எப்படி உண்மை? நபித்தோழர்கள் சொல்வது மார்க்கம் கிடையாது. வஹி என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வது தான். நபித்தோழர்கள் சொல்வது ஒருபோதும் வஹி ஆகாது. அவங்களுக்கு என்ன அல்லாஹ் வஹியா அறிவிச்சான், ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் வஹியா அறிவிச்சான்? கிடையாது. ஆனால் அவர்கள் மார்க்க விஷயங்களில் சிலவற்றை புரிந்து விளக்குவார்கள். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிய அந்த கருத்துக்களை விளக்கமாக ஒரு கருத்தாக கூறுகிறார்கள் என்றால் அதை நாம் முற்படுத்தி அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். உங்க ஹஜ்ரத் இருக்கிறாரு, அந்த ஹஜ்ரத் கிட்ட நீங்க ஒரு வசனத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஹஜ்ரத் இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரு ஒரு விளக்கம் சொல்வார். இதே விளக்கத்தை நபிகள் நாயகம் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபித்தோழர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நீங்க யாருடைய விளக்கத்தை எடுத்துக்கணும்? நபித்தோழர்கள் விளக்கம் தானே ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும்? அதாவது ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக பேசி பழகிய, ஒரு அன்பு பாராட்டிய, உறவு கொண்டாடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நபித்தோழர்களுடைய கூட்டம் தான். அந்த கூட்டம் நமக்கு விளக்கமாக சொல்வதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். பின்பற்றாதது அது ரெண்டாவது. ஆனால் அவர்கள் கூறுவதை பின்பற்றுவது வழிகேடு என்றால் அதுதான் 1ஆம் நம்பர் வழிகேடு. இதை நம்ம மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள். நீங்க முஸ்லிமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அன்சாரிகளை நேசிக்கணும். நீங்க முஸ்லிமா இருக்கிறீங்க அப்படின்னா நபித்தோழர்களை நீங்கள் நேசிப்பது கடமை. அவர்களை நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள். நபித்தோழர்களை ஒருத்தன் வெறுக்கிறான், நபித்தோழர்களை விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் தான் 1ஆம் நம்பர் முனாஃபிக். சரிங்களா? இதை நபிகளாரே அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு விதமான தருணங்களில் நபித்தோழர்களுடைய புகழை பறைசாற்றுகிறான். அதன் அடிப்படையில் சூரா ஆல் இம்ரானுடைய 110வது வசனத்தில் குந்தும் ஹைர உம்மத்தி அஹ்ரிஜத்தில் நாஸ், மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நீங்க தான் அல்லாஹ்வின் மேல் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் நபித்தோழர்களை பார்த்தே சொல்றோம். நபித்தோழர்களை போல் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம முதல்ல வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நபித்தோழர்கள் மேல் நாம் உண்மையான நேசம் கொண்டாடி உண்மையான ஒரு வழியில் நாம் பயணிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லதான் மார்க்கம். அந்த மார்க்கத்தை நபித்தோழர்களை போல் நாம் பின்பற்றணும். இதுதான் நபித்தோழர்களை பின்பற்றுவது கிடையாது. நபித்தோழர்களை போல் அவர்கள் எந்த அளவிற்கான ஈமானையும் இக்லாஸையும் கொண்டு பயணித்தார்களோ அதே பயணத்தில் நாமும் சென்று சொர்க்க சோலைகளில் அவர்களோடு ஒன்றாக இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.